இந்த மீடியா ஐடியாலாம் போட்டு லாஸ்ட்டு நேரத்தில் என்னென்னவோ குழப்பி விஜய் ஏதோ ஐமார்க் காட்டணும்னு பார்க்குறாங்க. ஆனால் நாங்களாம் இருக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணாவை நாங்கள் விடவே மாட்டோம். முன்னாடி வந்து நடிகர் விஜயா பார்த்தோம். இப்போ எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தரவே அவர் பார்க்குறோங்க சார். அவர் நல்லா பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு. ரோட்டில் இருக்கவங்க அதிக பேர் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நல்லது பண்ணணும், அவங்கள வந்துட்டு வாழ்வாதாரத்தை வந்து கொடுத்துட்டு அவங்கள உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்காரு. எங்களுக்குரிய உரிமையையும் எங்களுக்குரிய வாழ்வாதாரத்தையும் எங்களுக்குரிய பொருளாதாரத்தையும் அவர் உயர்த்தி கொடுப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். நடிகராக பார்க்குறப்போ எங்களுக்கு அவர் வந்து ஒரு நடிகராக தான் தெரிஞ்சார். இப்போ வந்து எங்களுக்கு அண்ணனாக தெரிகிறாரு. எங்கள் தளபதி எங்களுக்கு செய்வார். எங்கள் அண்ணன் எங்களை தங்கச்சி மாரி அவர் எங்களுக்கு என்ன எங்களுக்கு கோரிக்கையோ அவர் எங்களுக்கு செஞ்சு முடிப்பார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சினிமாலன்ட்டு அரசியலை பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் மக்களுக்காக வந்து நிற்கிறதுனால சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. லேடிஸ்க்கு பாதுகாப்பும் இல்லை, அது எல்லாமே மாறணும். தளபதி விஜய்க்கு அவர்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. என்ன சார்ந்த திருநங்கைங்க எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு இந்த வாட்டி காத்திருக்கிறாங்க. இப்போதைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. நல்லது நிறைய செய்வாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் தான் வரணும், எல்லாத்தையும் மாத்திட்டு வர நாங்கள் நம்புறோம். அவருக்கு நாங்கள் எல்லாரும் சப்போர்ட்டா இருப்போம். அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்வார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. பேச்சே விஜய் தான். வேற உதயசூரியனும் பேசுறதில்ல, இரட்டாலையும் பேசுறதில்ல, எதையும் விஜய். மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே விஜய்.